பிரியமானவர்களே, இன்று ஆண்டவர் நமக்கு நம்பிக்கை கொண்டு வர நல்ல செய்தியை நம் வாழ்வில் கொண்டு வரும்படி அவர் வார்த்தையோடு நமக்கு பேசுகிறார். நம்ம அந்த வார்த்தையை ஏசாயா 35:4 பார்க்கலாம். பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், உங்கள் தேவன் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று அந்த வசனம் நமக்கு நல்ல செய்தியை கொண்டு வருகிறது. இது உண்மை. நம் வாழ்வில் இதை பார்க்க போகிறோம். அந்த வசனத்திலே பார்க்குறோம், பயமுள்ள இருதயங்களே பயப்படாதிருங்கள் என்று ஏசாயா 35:4 ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி பயம் நிறைந்த இருதயமாக நம் மனுஷ இருதயம் மாறிடுது. அப்படியே துடிக்கும் பொழுது, அந்த பயத்தின் செய்தி வரும் பொழுது துடிக்கிறது, நமக்கு இருதயத்திலே அழுத்துறது போல இருக்கும். தாங்க முடியாத ஒரு வலி வரும். ஐயோ, என்ன ஆக போகுது எனக்கு என்று தெரியலையே, பயமாக இருக்கே என்று இந்த சூழ்நிலையில் கூட நீங்கள் இருக்கலாம். உங்களுக்கு வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி வந்துடுச்சு, இதை விட்டு விடுபெறவே முடியாது, உங்கள் கரியரை அழிக்கும்படி ஒரு உடல் பாகம் கெட்டு போயிடுச்சு என்று அவங்க சொல்லலாம். நான் எப்படி இதை தாங்க போகிறேன், எப்படி இதனால் என் வாழ்க்கை அழிஞ்சிருமா என்று பயப்படலாம். இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையே உருவாக்கும் ஒரு எக்ஸாம் வரலாம், பக்கத்தில் வந்துடுச்சு, ஐயோ நான் அந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன்னா போயிடுச்சேன் என் வாழ்க்கை என்று நீங்கள் பயந்து, அதிலே நிறைய பேர் அவங்க படிக்க முடியாமல், அவங்க வேலை செய்ய முடியாமல், அவங்க எதையும் செய்ய முடியாமல் அந்த பயமே அவங்கள கொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான காரியமாக இந்த பயம் நம்மை தாக்குகிறது. ஆனால் இந்த பயம் எப்போ வருது, நம்ம வாழ்க்கைக்குள்ளே எப்போ வர முடிகிறது? அது நமக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது, போயிருமே, எல்லாம் முடிஞ்சு போயிருமே, காப்பாற்ற யாரும் இருக்க மாட்டாங்க என்று நமக்குள்ளே இருக்கும்போது தான் அந்த பயம் வருகிறது. அதனால தான் அந்த வசனத்தாண்டவர் நம்மோடு உறுதியாய் செய்யும்படி பேசுகிறார். பயப்படாதிருங்கள், உன் தேவனாகிய கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். எங்கள் அப்பாவும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, பல முறை காலையில் எழுந்திருக்கும் பொழுது ஒரு பயம் அவர்களை தாக்கும். அவர்கள் வாழ்வை குறித்து, இல்லை குடும்பத்தினரை குறித்து, இல்லை ஆயிரக்கணக்கான கூட உழைக்கிற ஊழியர்கள், முழு நேர ஸ்டாஃப் அவர்களை குறித்து, இல்லை அவர்களை ஆண்டவர் கூட இருக்கிறார் என்று நம்பி எழுதுகிற எத்தனையோ மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளுடைய ஜெப விண்ணப்பங்கள் அவரிடம் சேரும்பொழுது அவளுக்கு அற்புதம் நடக்குமா, அவளுக்கு விடுதலை கிடைக்கணும் என்ற அந்த பெரிய பயம் அவர்களை தாங்கும்படி வரும். இந்த தலைமையில் இருக்கும் பொழுது, பெற்றோராக இருக்கும் பொழுது இந்த பயங்கள் தான் நமக்கு வருகிறது. நம்மளுடைய வாழ்க்கையை குறித்து மாத்திரமல்ல, நம் பிள்ளைகளை குறித்து, நம் சுற்றி இருக்கிறவங்க குறித்து, அன்பானவர்களை குறித்து, நம்ம தாங்குகிற டீமை குறித்து, எல்லாரை குறித்தும் அவங்க வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை பயங்கள் நமக்கும் இருதயத்தை நிரப்புகிறது. அந்த சூழ்நிலையில் எங்கள் அப்பா சொல்லுவாங்க, நான் உடனே வேதத்தை எடுத்து படிப்பேன், அதுதான் எனக்கு பயத்தை விலகும்படி செய்யும். நான் படிக்க ஆண்டவர் எனக்கு சொல்லுவார், இதை கவலைப்படாதே மகனே, உன் கூட நிற்கிறேன் அல்லவா, ஏன் நீ பயப்படுகிற, ஏன் நீ கலங்குகிற, திடன்கொள் என்று சொல்லி இதை உனக்கு நான் செய்யும்படி இன்று உனக்குள் இறங்குகிறேன், நானே உன்னை என் இரட்சகராக இருக்கிறேன் என்றெல்லாம் வார்த்தை நான் படிக்க அன்று ஆண்டவர் எனக்கு என்ன வாக்குத்தத்தமான வசனங்களை வைத்திருக்கிறாரோ, ஆவியானவர் அப்படியே என்னோடு பேசுவார். அதுவே என்னை பலப்படுத்தி, ஆண்டவர் நிச்சயமாக நீ மீட்பீர், நிச்சயமாக என்னை ரட்சிப்பீர் என்று ஜெபத்தில் நான் ஸ்தோத்தரித்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த தெய்வீக வார்த்தைகள், வேதத்தின் வார்த்தைகள் தான் நமக்கு இந்த பயத்திலிருந்து நம்மை விலக்கி காத்து கொள்ளுகிறது. ஆண்டவருடைய ரட்சிப்பையும் நம் வாழ்க்கையில் அவர் வார்த்தையை நாம் பெற்று நம்ம இருதயத்தில் வைக்க அந்த வார்த்தையாய் நமக்குள் இறங்கி கிரியை செய்கிறார். அந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் கிரியை செய்ய இறங்குகிறார். வல்லமையான தேவனை உங்கள் இருதயத்தில் உணர முடிகிறது, சுமக்க முடிகிறது. அதை வைத்து நீங்கள் அந்த நாளில் அவரை சுமந்து சென்ற அற்புதங்களை பெற முடியுது. இந்த நேரத்திலேருந்து இந்த பாக்கியத்தை நாம் கேட்போம். வேதத்தை ஒவ்வொரு நாளும் நாம் அவர் பலனை பெற்று பயத்தை மேற்கொள்ளும் அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலையும் பயமுள்ள இருதயம் கொண்ட உடைய பிள்ளைகள், பயத்தினால் நிரம்பின உடைய பிள்ளைகள், தயவாகப்பா நிரந்தர விடுதலை நீ தரும்படி அப்பா உடைய வேதத்தில் நாங்கள் ஓடி ஒளிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரோம். அந்த வார்த்தைகளை பெற்று பலன் பெற எங்களுக்கு கிருபை தாரோம். பெரிய அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள, அந்த வார்த்தையின் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரோம்.
அந்த வல்லமையை வேதத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாரோம் சுவாமி. ஒவ்வொரு வார்த்தையும் உம்முடைய பிள்ளைகளோடு பேசட்டும் சுவாமி, பலப்படுத்தட்டும், பயத்தை துரத்தட்டும் சுவாமி. ஆண்டவரே, பயத்தினோடு உம்முடைய பிள்ளைகள் இருக்கவே கூடாதே ராஜா. அது ஒரு பலவீனமாக இருக்கிறது. உம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த பலவீனம் இருக்கக்கூடாது சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் திடன் கொண்டு உமக்குள் பலன் கொள்ளும் பிள்ளைகளாக இருக்க கிருபை தாரும். இப்பொழுதும் அப்பா, உம்மை தேடி நான் பெற்றுக்கொள்வேன் என்று இருதயத்தை சமர்ப்பிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்குள் இறங்கும். இன்று பேசின இந்த வார்த்தையின்படியே நீ ரட்சிப்பீர் என்று விசுவாசிக்கிறோம். பயங்களை துரத்தி அவர்களுக்கு அற்புதங்களை செய்ய வாரும். ஒவ்வொரு பயம் கொண்டு வரும் சூழ்நிலையிலும் இறங்கி நீர் கிரியை செய்யும் சுவாமி. ஆண்டவர், இந்த சூழ்நிலை எங்களுக்கு சாதகமாக நீ மாற்றி தருவதற்கு, உம்முடைய தயவை காண செய்வதற்கு ஸ்தோத்திரம் அப்பா. அற்புதத்தை இந்த காரியத்தில் செய்வதற்கு ஸ்தோத்திரம். திருப்பி எங்கள் கரங்களிலே நீட்டி தருவதற்கு ஸ்தோத்திரம். எங்களை இந்த காரியத்தில் அப்பா சாதனை படைக்கும்படி பலப்படுத்துவதற்கு, ஞானம் கொடுப்பதற்கு ஸ்தோத்திரம் அப்பா. அற்புதமான காரியங்கள் இப்பொழுது நடக்கிறது. அதை நம்பி விசுவாசித்து பயமில்லாமல் பெற்றுக்கொள்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை இந்த வசனங்களின்படி ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இந்த வாக்குத்தத்தங்களை ஒவ்வொரு நாளும் எங்களோடு பெற்றுக்கொள்ளுங்க. காட் பிளஸ் யூ. மரணத்துக்குரிய காரியங்களிலிருந்து ஆண்டவர் மீட்டெடுப்பதை நாம் பார்க்க போகிறோம். உங்கள் துக்கம், கண்ணீர், கவலை அனைத்தும் மாற நம்பிக்கையுடன் வாருங்கள். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பயப்படேன். வரும் ஜூன் 7ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு சாமுவேல் தினகரன் அவர்கள் தேவ செய்தி வழங்கி நமக்காக ஜெபிக்க உள்ளார். அவர் ஜீவனால் நாம் நிரம்ப போகிறோம். அற்புதத்தை பெற அனைவரும் மாறி நடைபெறும் இடம் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம், ஜேசி கார்டன், 96 பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 6,95,000. மேலும் தொடர்புக்கு 6380752311. மறந்து விடாதீர்கள். வரும் ஜூன் 7ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு ஞாயிறு ஆசீர்வாத கூட்டம். யாவரும் குடும்பமாய் வாருங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள்.